குட் மார்னிங், வெல்கம் டு ஷண்முகம் ஐஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா GS3 பேப்பரில் வரக்கூடிய டாபிக் சரல் ஜீவன் பீமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா GS பேப்பர் 3ல் வரும். சரிங்களா? ஸோ இது எதுக்கு நியூஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சரல் ஜீவன் பீமா லான்ச்டு பை IRDA. ஸோ இதை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா IRDA, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்டாக மாறிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ லைஃப் டேர்ம் ப்ராடக்ட் இன்சூரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோனமஸ் பாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா 1999 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு ரெகுலேட் அண்ட் டெவலப் தி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் டெவலப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா IRDAI வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரி, ஸோ லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன? ஸோ லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் கேரண்டீஸ் பேமெண்ட் ஆஃப் எ ஸ்டேட்டட் டெத் பெனிஃபிட் டு தி இன்சூர்ட் பெனிஃபிஷரிஸ் இஃப் தி இன்சூர்ட் பர்சன் டை டியூரிங் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ஸோ லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இறந்து போனதுக்கப்புறம் வரக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு வர வேண்டிய அமௌண்ட் தான் இன்சூரன்ஸ் அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ். திஸ் பாலிசி have no value other than the guaranteed death benefit and feature no saving components as found in whole life term insurance product. ஓகேங்களா? இந்த பாலிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா no value other than the guaranteed death benefit. ஸோ டெத் பெனிஃபிட்ஸ்க்கு மட்டும்தான் இதில் வேல்யூ இருக்கே தவிர நம்ம வந்து சேவிங் காம்பனண்ட்டாக நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ லைஃப் டேர்ம் ப்ரீமியம் ஆர் பேஸ்ட் ஆன் பர்சன்ஸ் ஏஜ், ஹெல்த் அண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஸோ அந்த லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸோட அந்த க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனோட ஏஜ் எப்படி இருக்குது, அந்த பர்சன் ஹெல்த் ஓகேவா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க, இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு வரக்கூடிய சம் க்ரைட்டீரியா. சரிங்களா? ஸோ IRDA வந்து பார்த்தீங்கன்னா October 2020 வந்து மேண்டேட் எல்லாத்துக்கிட்டையும் மேண்டேட்ரி என்ன பண்ண சொன்னால், ஆல் லைஃப் insurer to launch சரல் ஜீவன் பீமா பிளான் from 1st January 2021. ஓகேங்களா? ஸோ IRDA வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட் பண்ணிட்டாங்க எல்லா லைஃப் இன்சூரர்ஸ்க்கும் லான்ச் பண்ண சொல்லி January 2020 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சரல் ஜீவன் பீமா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் a regulator mandated standard term life insurance plan offering basic protection to people who are self-employed or belong to a lower income category. ஓகேங்களா? இது வந்து என்னது, சரல் ஜீவன் பீமா வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி மேண்டேட்டட் ஸ்டாண்டர்ட் லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான். சரல் ஜீவன் பீமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான். இந்த பிளான் வந்து பேசிக் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அது யாருக்கு அது இண்டிவிஜுவலுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் லோவர் இன்கமில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் பிளான் வந்து பெனிஃபிட்டடாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபுல்லி a pure life term insurance product which can be purchased by people in the age group of between 18 to 65 years. ஸோ 18லேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பாலிசி டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 40 வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பாலிசி மெச்சூரிட்டி டைம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்துடும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. The sum assured for a term life insurance policy range from 5 lakh to 25 lakhs in multiples of 50,000. ஓகே. ஸோ இதோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹5 lakhsலேருந்து ₹25 lakhs வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த சம்மை வந்து அஷ்யூர் பண்ண முடியும். எது கீழே? லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் கீழே. ஸோ அதோட மல்டிபிள் வந்து 50, 1 lakh. ஸோ 50s இருக்குன்னா அதை மல்டிபிள்னா 50க்கு அப்புறம் 1 lakh, 150, 1,50,000, 2 lakh வந்து பார்த்தீங்கன்னா அதோட அஷ்யூர்டு ப்ரைஸ். அண்ட் ஆல்சோ இட் ப்ரொவைட் a payment for some assured in lump sum to the nominee in case of life assured unfortunate death during the policy term. ஓகேங்களா? அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேமெண்ட் இட் ஆல்சோ ப்ரொவைட் பேமெண்ட் ஃபார் சம் அஷ்யூர்ட் இன் லம்ப் சம். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து அஷ்யூர் பண்ணுறாங்க. அந்த நபர் வந்து இண்டிவிஜுவல் வந்து இறந்து போனாங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் வந்து யாரை நாமினியாக சூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த நாமினி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் போய் சேரும்னு சொல்கிறாங்க. அதுவும் க்ரைட்டீரியா இருக்குது, எலிஜிபிலிட்டி இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட் டெத்தாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து நாமினி கையில் போய் சேரும். தேர் ஆர் நோ எக்ஸ்க்ளூஷன் அதர் தென் சூசைட். ஓகேங்களா? ஸோ சூசைட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறது இல்லை. ஓகே. அதான் நோ எக்ஸ்க்ளூஷன் அதர் தென் சூசைடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்த இன்சூரன்ஸ் செக்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்சூரன்ஸ் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா டே டு டே டீகேட்ஸ் ஆகும்போது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, நேஷனலைசேஷன் ஆஃப் லைஃப், LIC ஆக்ட் 1956 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் லைஃப் செக்டர்ஸை வந்து 1975 GIC ஆக்ட் கீழே 1972 கீழே கொண்டு வந்தாங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து
1999 வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆனாங்க. ஓப்பனிங் அப் ஆஃப் செக்டர்ஸ் டு போத் பிரைவேட் அண்ட் ஃபாரின் பிளேஸ் இன் 2000. ஸோ 2000 வந்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 1991 எல்பிஜி நடந்துட்டு இருக்கு. ஆனால் 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேஸுமே உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்க்ரீஸ் இன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் டு 26% 49% in 2015. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருக்கு. The recent notification of 100% foreign direct investment for insurance intermediaries announced in the budget of 2019-2020 has further liberalized this sector. ஓகேங்களா. ஸோ 100% வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ்க்கு இன்டர்மீடியேட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து போனதுக்கு முந்தின வருஷம் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் செக்டர் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ், பிரைவேட் செக்டர். பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் அண்ட் ஜென்ரலாக பிரிக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட்லேயுமே லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸாக பிரிக்கிறாங்க. ஆனால் லைஃப் இன்சூரன்ஸ் பப்ளிக் செக்டர் கீழே எல்ஐசி ஆஃப் இந்தியாவும் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸும் வருது. அதே பிரைவேட் செக்டர் கீழே நேஷனல் இன்சூரன்ஸ், நியூ இந்தியா அஷூரன்ஸ் கார்பரேஷன், ஓரியண்டல் ஃபயர் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அண்ட் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கார்பரேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா IRDAI என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் an apex statutory body that regulates and develops insurance industry in India. It was constituted as per the provision of Insurance Regulatory and Development Authority Act of 1999. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கும்போது ஹைதராபாத்தில் இருக்குது. இவங்களோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ப்ரொடெக்ட் தி ரைட் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டர்ஸ். இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்னா ப்ரொடெக்ட் தி ரைட் ஆஃப் இன்சூரன்ஸ் ஹோல்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா provide registration certification to life insurance company, renew, modify, cancel or suspend this registration certificate as and when appropriate, promote efficiency in conduct of business insurance. So இவங்களோட ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா protect the rights of insurance policy holder. ஸோ பாலிசி ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது, அவங்களோட ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேஷன் டு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ IRDAI வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி உள்ளே வருதுன்னா அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா IRDAIயோட வேலை தான். அதுக்கப்புறம் ரெனியூ, மாடிஃபை, கேன்சல் ஆர் சஸ்பெண்ட் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆஸ் அண்ட் வென் அப்ரோப்ரியேட், ப்ரொமோட் எஃபிஷியன்சி இன் கண்டக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வராங்கன்னா அவங்களோட ரெனியூ பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அவங்களோட ஸ்கீமை வந்து கேன்சல் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் சஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா IRDAI வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் அண்ட் ரெகுலேட் ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் கனெக்டட் வித் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் மீன்ஸ் பிஸ்னஸஸ், ரெகுலேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட் பை இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகே. ஸோ ப்ரமோட் அண்ட் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி எது கூட கனெக்டடாக இருக்கோ அதை வந்து ப்ரமோட் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது, அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறது, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுறான்ற ஐடியாவுமே யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா IRDAI கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். Education of the dispute between insurer and intermediaries or insurance intermediaries. ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்டர்மீடியரிஸ்க்கோ இல்லை இன்சூரருக்கோ யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணலான்ற டெக்னிக்குமே வந்து பார்த்திங்கன்னா IRDAI கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரிங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சம் ஆஃப் தி பேசிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி வீடியோ. தேங்க்யூ அண்ட் பை.